ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதில் நிறைய பேருக்கு இது என்னன்னு தெரியுமானே தெரில. இது பேர் தான் சப்பர தட்டி. ஆக்சுவலாக எங்கள் ஊர்லலாம் ஆடி 18க்கு என்ன பண்ணுவோம்னா, ஆற்றுல போய் தான் சாமி கும்பிடுவோம். எல்லார் வீட்லேருந்தும் பழம், அரிசி, தேங்காய், வெல்லம், மஞ்சக்கயிறு, வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றங்கரையில் போய் வச்சு சாமி கும்பிடுவோம். சில டைம் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மணல் திட்டு இருக்கும் இல்லையா, அங்கே வச்சு எல்லாரோடதையும் ஒன்றா எடுத்து போய் அந்த ஆற்று தண்ணி வரும் இல்லையா, அதிலே கழுவிட்டு அங்கேவே எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் சேர்ந்து தான் சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி அங்கே போகும்போது நாங்கள் இந்த சப்பர தட்டியை வந்து எல்லோரும் தனித்தனியாக வாங்கி தருவாங்க எல்லார் வீட்லேயும். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை இழுத்துட்டு போய் அங்கே வச்சு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். ஒரு ஆடி 18க்குமே அந்த மாதிரி தான் பண்ணுவோம். நான் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பிகாஸ் இங்கேருந்து போக முடியாதுல்ல. என் பையன் அது கேட்டுகிட்டே இருந்தான், அது பேர் என்ன, எனக்கு அது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. நாங்களும் 2 இயர்ஸாக ட்ரை பண்ணோம் அவனுக்கு இதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் எங்களால் அந்த டைமில் போயிட்டு நாங்கள் போய் தேடும்போது அது கிடைக்கல. இங்கே சென்னையிலேயும் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், சப்பரத்தட்டி கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த இயர் தான் என்னவோ அது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி இந்த இயர் ஆடி 18 அப்போ தான் கரெக்டாக நாங்கள் வந்து அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வந்தோம் இந்த சப்பரத்தட்டியை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் ஆடி 18 எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.